எனக்கு தெரிஞ்சு என்னோட பத்திரிகையாளர் அனுபவத்துல காங்கிரஸ் கட்சி ஒரே ஒரு தடவை தான் தனித்து நிற்க முயற்சி செய்தது. அது மூப்பனாரை முதல்வராக்குவோங்கிற அந்த பாயிண்ட் தான் காங்கிரஸ் ஆட்சி 89. ராஜீவ் இன்னைக்கு தேதிக்கு என்ன ஆச்சுங்க? 89க்கும் 2026 எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. மூப்பனார் வாழப்பாடி ராமமூர்த்தி எல்லாம் அக்செப்டபிள் லீடரா இருந்தாங்க. அதாவது செல்வ பெருந்தகையெல்லாம் விட ஜாஸ்தியான லீடர்ஸ் அவங்க. லீடர்ஷிப் மெட்டீரியல் ஜாஸ்தி. பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்காந்தி சோனியா காந்தி காம்பினேஷன் தமிழ்நாடு பூரா அவங்க டிராவல் பண்ணாங்க. அதையும் இப்ப இருக்கிற நிலைமையை நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அப்போ காங்கிரஸ் கட்சி விஜயோட கூட்டணின்னு வச்சுக்குவோம், ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம். இப்போ விஜய் முதலமைச்சர் ஆவாரு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணுவாரா? அப்படின்னா அதுக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவாருன்னே பிரச்சாரம் பண்ணிட்டு போறவ. சரி, காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒரு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா செல்வ பெருந்தகை முதலமைச்சர் ஆவார்னு விஜய் பிரச்சாரம் பண்ணுவாரா? வாய்ப்பு இல்லைங்க. சும்மா இதெல்லாமே யூகத்தின் அடிப்படையில, ஒரு கற்பனையின் அடிப்படையில, இல்ல ஒரு அரசியல் வியூகமா சொல்றதுதானே தவிர, ராகுல் காந்தி விஜய்கிட்ட போன் பண்ணி பேசுனதோட முக்கியத்துவம் என்ன என்றால்